உங்களின் ஆன்மீக பயணங்களுக்கு எங்களுடன் இணைந்திருங்கள். யாத்திரை.com. 63 நாயன்மார்களில் திருநீலகண்ட நாயனாருக்கு ஏன் திருநீலகண்டர் என பெயர் வந்தது என்பது உங்களுக்கு தெரியுமா? தனது பக்தரான திருநீலகண்டர் பெயராலேயே திருநீலகண்டேஸ்வரர் என்று சிவபெருமான் அருள் பாலிக்கும் திருத்தலம் எங்கே அமைந்திருக்கிறது? மேற்கு திசை நோக்கி தனக்கு கோயில் அமைக்க வேண்டும் என்று இறைவனே வாக்களித்த சிவாலயம் எந்த ஊரில் அமைந்திருக்கிறது என்பது தெரியுமா? இந்த கேள்விகளுக்கான பதிலை இன்றைய அறிந்த தலங்கள் அறியாத தகவல்கள் நிகழ்ச்சியில் அறிந்து கொள்வோமா? ஸ்ரீ திருநீலகண்டேஸ்வரர் திருக்கோயில், திருவாரூர். சிவமந்திரம் பஞ்சாட்சரம் என்னும் சிவமந்திரம், திருமந்திரம் சொல்லும் சிவமந்திரம் பஞ்சாட்சரம் என்னும் சிவமந்திரம், சனகாதி குருமுனி பதஞ்சலி நந்தியின் வியாக்கிரபாதரின் குருமந்திரம். திருவாரூர் ஸ்ரீ தியாகராஜர் கோயிலின் கிழக்கு கோபுரத்திற்கு செல்லும் சந்நிதி தெருவில் அமைந்துள்ளதுதான் ஸ்ரீ திருநீலகண்டேஸ்வரர் திருக்கோயில். வடக்கு நோக்கிய 3 அடுக்கு ராஜகோபுரத்துடன் மேற்கு நோக்கி அமைந்திருக்கும் இக்கோயிலின் மூலவர் திருநீலகண்டேஸ்வரர் என்றும், கிழக்கு நோக்கிய சந்நிதியில் அருள் பாலிக்கும் அன்னை மங்களாம்பிகை என்றும் அழைக்கப்படுகின்றார். கோயில் ராஜகோபுரத்திற்கு நேர் எதிர் திசையில் திருநீலகண்ட நாயனாரும் அவரது துணைவியாரும் தனி சந்நிதியில் அருள் பாலிக்கின்றனர். கோஷ்டத்தில் தட்சணாமூர்த்தி, துர்க்கை உள்ளிட்ட தெய்வங்கள் காட்சியளிக்கின்றனர். முருகப்பெருமானும் விநாயகரும் தனித்தனியே அருள் பாலிக்கின்றனர். தலவிருட்சமாக அரச மரம் அமைந்துள்ளது. பக்தர்கள் பரிகார தோஷம் நீங்க வழிபாடு செய்யும்படியாக நாகர் சந்நிதியும் அமைந்துள்ளது. இந்த திருநீலகண்டேஸ்வரர் கோயில் தியாகராஜர் கோயிலின் உப கோயிலாகவே விளங்குகிறது. இந்த திருநீலகண்டேஸ்வரர் கோயில் எவ்வாறு அமைந்தது என்பதற்கு ஒரு வரலாறு உண்டு. தில்லையம்பதி எனப்படும் சிதம்பரத்தில் தர்ம நெறியில் வாழ்ந்தவரும் சிவபக்தியில் சிறந்த அருட்தொண்டருமான ஒருவர் சிவனடியார்களுக்கு திருவோடு செய்து கொடுத்து வாழ்ந்து வந்தார். இறைவனின் புகழை பக்தர்களிடம் எப்பொழுதும் சிறப்பித்து கூறி வரும் அந்த அருட்தொண்டரை இதன் காரணமாகவே அன்பர்கள் இறைவனின் பெயரால் திருநீலகண்டர் என்று அழைக்கத் தொடங்கினர். பிற்காலத்தில் அவரே சைவ சமயத்தின் 63 நாயன்மார்களுள் ஒருவராக திருநீலகண்ட நாயனார் என்று அழைக்கப்பட்டார். சிவபெருமானின் அதிதீவிர பக்தரான இவர் தில்லை நடராஜரை தினமும் வழிபட்டு சிவனடியார்களுக்கு இலவசமாக திருவோடு செய்து கொடுத்தும் திருவோடுகளில் அமுது படைத்தும் தொண்டு செய்வதையே வழக்கமாக கொண்டிருந்தார். அதுவே தனது வாழ்க்கை நெறி என்று வாழ்ந்து வந்தார். ஒருமுறை திருநீலகண்டரின் துணைவியார் வாக்குவாதத்தின் காரணமாக நீலகண்டரின் மேல் ஆணையாக கூறுகிறேன், இனி என்னை தாங்கள் தீண்டக்கூடாது என்று கூறிவிடுவார். சிவபெருமான் மீது தனது மனைவி ஆணையிட்டதால் அந்த நெறியை கடைபிடித்து தன் மனைவியை தொடாமலேயே வாழ்ந்து சிவத்தொண்டு செய்து வந்தார். 63 நாயன்மார்களுள் ஒருவரான திருநீலகண்ட நாயனார் ஒரு சமயம் சிதம்பரத்தில் இருந்து திருவாரூரில் கோயில் கொண்டுள்ள தியாகராஜரை தரிசனம் செய்ய வந்தார். அன்று பங்குனி உத்திர நன்னாள். அன்றைய நாளில் இறைவனின் அருள் தரிசனம் பெற்றார் திருநீலகண்டர். பின்னர் இறைவனின் அருட்காட்சி பெற்றதற்கு அடையாளமாக சிவபெருமானுக்கு இத்தலத்திலேயே தான் ஒரு கோயில் எடுப்பிக்க அருள வேண்டும் என்று
தனது உள்ள கிடக்கையை கூறினார் திருநீலகண்ட நாயனார். உன் பொருட்டு நான் இவ்விடத்தில் மேற்கு திசை நோக்கி அருள்கிறேன், அவ்வாறே எனக்கு கோயில் அமைக்க வேண்டும் என்று ஆசையளித்தார் ஈசன். இறைவன் ஆணையிட்டபடியே திருநீலகண்ட நாயனார் சிவலிங்கத்தை மேற்கு முகமாக அமைத்து வழிபட்ட கோயிலே திருவாரூர் திருநீலகண்டேஸ்வரர் கோயில். இக்கோயில் இறைவனும் நாயனார் பெயரிலேயே நீலகண்டேஸ்வரர் என்ற பெயரிலேயே அழைக்கப்படுகின்றார். இக்கோயிலில் பக்தர்கள் மட்டுமல்லாது சந்நியாசம் ஏற்றோரும் சிவத்தொண்டு புரிவதையே கடமையாக ஏற்றோரும் இக்கோயிலுக்கு எப்போதும் வந்த வண்ணம் உள்ளனர். திருநீலகண்டரே தங்களது ஞானகுரு என்கின்றனர் அவர்கள். அந்த திருநீலகண்டரின் அருள் திறம் இந்த கோயில் முழுவதும் நிறைந்திருப்பதால் தங்கள் மனதில் ஞான ஒளி காட்டி சிவத்தொண்டில் சிறக்கச் செய்வார் என்பது அவர்களது நம்பிக்கை. தியாகேசரின் பார்வைப்படும் விதமாகவே திருநீலகண்ட நாயனார் இவ்விடத்தில் சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்தார் என கூறப்படுகிறது. ஒவ்வொரு ஆண்டு குரு பூஜை அன்றும் திருநீலகண்ட நாயனார் இக்கோயிலுக்கு அரூப நிலையில் வந்து சிவனடியார்களுக்கு அருளாசி அளிப்பதாக ஐதீகம். இக்கோயிலில் திருநீலகண்ட நாயனாரின் குரு பூஜை தினம் ஆண்டுதோறும் தை மாசம் விசாகம் நட்சத்திரத்தன்று விமர்சையாக நடைபெறுகிறது. இதனை முன்னிட்டு நாடெங்கும் இருந்து ஏராளமான பக்தர்களும் இவரை குலதெய்வமாக கொண்டவர்களும் ஒன்று கூடி நாயனாருக்கு 21 திருவோடு வைத்து குரு பூஜை செய்து வழிபாடு செய்கின்றனர். திருநீலகண்ட நாயனாரின் குரு பூஜை தினத்தில் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் பவானீஸ்வரர் கோயில், நெல்லை பாபநாசம் பாபவிநாசர் கோயில், திருப்பூர் அவினாசி சந்திரசேகர் கோயில், சிதம்பரம் நடராஜர் கோயில் உள்ளிட்ட பல்வேறு சிவாலயங்களிலும் அபிஷேக ஆராதனைகள் நடைபெறுகின்றன. திருநீலகண்டரின் சிவத்தொண்டை பற்றி பெரிய புராணத்தில் சேக்கிழாரும் புகழ்ந்து பாடியிருக்கின்றனர். நேயர்களே, இன்றைய அறிந்த தலங்கள் அறியாத தகவல்கள் நிகழ்ச்சியில் தில்லையம்பதியில் அவதரித்தவரும் திருவாரூரில் சிவனுக்கு ஆலயம் கண்டு சிவத்தொண்டு புரிந்தவருமான திருநீலகண்ட நாயனாரை பற்றியும் அவர் பிரதிஷ்டை செய்து எழுப்பிய திருநீலகண்டேஸ்வரர் கோயிலை பற்றியும் அறியாத பல தகவல்களை அறிந்து கொண்டோம். ஸ்ரீ திருநீலகண்டேஸ்வரர் திருக்கோயில், திருவாரூர். உங்களின் ஆன்மீக பயணங்களுக்கு எங்களுடன் இணைந்திருங்கள். யாத்திரை.com